என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரேயர் 12:2 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு என்ற அந்த நாமத்தை குறித்து நாம் அறியும் பொழுது அவர் எப்படி தன்னை குறித்து பேசுகிறார்? நான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக அந்த விசுவாசத்தை துவக்கிறவராக இருக்கிறார். முடிக்கிறவர் என்றால் அதனுடைய பதம், அதனுடைய பொருள் என்ன? வேதம் சொல்லுகிறது, என் அன்புக்குரியவர்களே, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படியே வாழ்ந்தோம் என்று அல்ல. கடைசியில் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். அந்த நாள் வரையிலும் அந்த தொடர்ந்து எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், சிலர் நம்மை பார்த்து நிந்திப்பாங்க, சிலர் நம்மை கேலி செய்வார்கள், சிலர் நமக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க, சிலர் பொறாமை நிமித்தமாய் நமக்கு விரோதமாய் எழும்புவாங்க. இவைகள் எல்லாம் தடை கற்களாய் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் தொடர்ந்து முன்னேறி போக விடாதபடி தடையாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அவர் தொடங்கினாரோ அதே மாதிரி அதை விசுவாசத்தை முடிக்கிறவராய் என் இயேசு இருக்கிறார். எல்லா தடைகளையும் அவர் நீக்கி தொடர்ந்து என்னை கரம் பிடித்து நடத்துவார் என்று சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு பையன், அவன் அப்படியே கடற்கரையில் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய கால் பாதங்கள் எல்லாம் அப்படியே இருந்ததை பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் அவன் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, இயேசுவும் அவனோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் உடைய அந்த தடம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் சில சமயத்தில் பார்க்கும் பொழுது 2 தான் இருந்துச்சு. அப்போ அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, என்ன ஆண்டவரே, சில சமயத்தில் என் கூட நீர் இல்லையா? நீர் எப்பொழுதும் என் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல, ஏன்ப்பா அப்படி சில சமயத்தில் 2 பாதம் தான் இருந்தது அப்படின்னு சொன்னான். அப்பா இயேசு சொன்னார், இல்லைப்பா, அந்த நேரம் நீ கஷ்டப்படுற நேரம், துன்பத்தின் துயரத்தின் மத்தியில் நான் எப்படி நடப்பேன்னு சொல்லி நடந்து கொண்டிருந்த பொழுது அது என்னுடைய பாதம்ப்பா. அப்போ நான் உன்னை தூக்கி சுமந்துட்டு இருந்தேன்ப்பா. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் உன்னை தூக்கி சுமந்தேன். அதுதான் என்னுடைய பாதத்தின் அந்த தடம் தான் அது என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, கடைசி வரை நம்மை நடத்தி செல்கிறவர் இயேசு. ஆகவே தான் விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிறவரும் நம் அருமை இரட்சகர் இயேசு. ஆகவே தான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொன்னான், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், அது கடைசி நாள் வரை, அந்த நாள் வரையிலும் அதை காத்துக்கொள்ள என் தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொன்னான். என் விசுவாசத்தை கடைசி வரை நான் காத்துக்கொண்டேன், நான் வெற்றியோடு கூட என் விசுவாச ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். அதே அனுபவத்தை தேவன் நமக்கும் செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? விசுவாசத்தை துவக்குகிற எங்கள் அருமை இரட்சகரே, அதை வெற்றியோடு கூட முடிக்க வைக்கிறவரும் நீரே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இயேசு என்ற அந்த இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தை துவக்கின நீர் விசுவாசத்தை வெற்றியோடு கூட முடித்து ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நீர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காய் நன்றி, அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காய் நன்றி. அதிலே நடுவிலே வருகிற எல்லா பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள், துயரங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்து அவளை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வீராக. முடிவில் வெற்றியை, ஜெயத்தை பார்க்க நீர் கிருபை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.